بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وصحابه جند الله ما بعد. قال الله تعالى في القرآن الكريم: بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم ذلك الدين القيم إلى آخر الآية. صدق الله. சர்வ வல்லமை கொண்ட ரப்புல் ஆலமீனை போற்றி புகழ்ந்தவனாக அண்ணலம் பெருமானார் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத் ஸலாம் கூறியவனாக புனிதமிக்க மாதங்களில் ஒன்றான துல் ஹிஜ்ஜா மாதத்தை குறித்து அதனுடைய சிறப்புகளை குறித்து இந்த உரையின் வழியாக நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் படைத்த மாதங்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது இன்ன இத்தத ஷுஹூரி இந்தல்லாஹி 12 ஷஹரா, அல்லாஹ் படைத்த மாதங்களில் அது 12. அந்த 12 மாதங்களிலும் அல்லாஹ் 4 மாதங்கள் அல்லாஹ் சிறப்பு படுத்திருக்கிறான் என்பதை அல்லாஹ் குர்ஆனின் வழியாக சொல்லி காட்டுகிறான். இந்த 4 மாதங்கள் தொடர்படியாக 3 மாதங்களும் தனியாக ஒரு மாதம். துல் கஅதா, துல் ஹிஜ்ஜா, முஹர்ரம், ரஜப், இந்த 4 மாதங்களும் இறைவனால் சங்கைப்படுத்தப்பட்ட மாதங்கள். அதற்கு பல காரணங்கள் ஹதீதுடைய விரிவுரையாளர்கள் முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு எடுத்துரைக்கிறார்கள். அந்த வரிசையில் இப்பொழுது நாம் அடைந்திருக்கிற புனிதமிக்க மாதம் துல் ஹிஜ்ஜாவுடைய மாதம். இந்த மாதம் ஹஜ்ஜுடைய மாதம் என்ற இந்த மாதத்துக்கு பெயர் இருக்கிறது. இத்தகைய கண்ணியமான மகத்துவமான மாதம், இந்த மாதம் கண்ணியம் பெறுவதற்கு, மகத்துவம் பெறுவதற்கு பல காரணங்கள் ஒன்று இருக்கிறது. அதில் முக்கியமாக இது ஹஜ்ஜுடைய ஒரு உன்னதமான அமலை, ஹஜ்ஜுடைய அமலை இந்த மாதம் உள்ளடக்கி இருப்பது இந்த மாதத்துக்கு அதிகமான கண்ணியத்தை கொடுக்கிறது என்று முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் சொல்லுவார்கள். அல்லாஹ்வினால் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்கள் முழுவதும் அதில் இபாதத்து அதிகம் செய்யப்பட வேண்டிய மாதங்கள், நாட்கள். அந்த மாதங்களில் போர் புரிவது என்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது என்பது அழகான விளக்கங்களை பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த மாதத்தில் இருக்கிற சிறப்பை குறித்து பலதரப்பட்ட ஹதீதுகளும் சஹாபாக்களுடைய கவுலுகளும் நிரம்ப காணப்படுகிறது. அதில் ஒரு சில தகவல்கள் இந்த உரையை நாம் காணலாம். அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்துவார்கள். அதன் குறிப்பாக பிற 1 to 10 வரைக்கும் இருக்கிற இந்த 10 நாட்கள், இந்த 10 நாட்கள் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதிகம் கண்ணியப்படுத்துவார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ்ர், அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்கிறான். ஃபஜ்ருடைய நேரத்தின் மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ர், 10 இரவுகள், அதாவது 10 நாட்கள், அந்த இரவுகள் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்றார். முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் சொல்லும் பொழுது இந்த 10 நாட்கள் என்பது அது துல் ஹஜ்ஜுடைய 10 நாட்கள் பிற 1 பிற 10 வரைக்கும் உண்டான அந்த 10 நாட்களை தான் அல்லாஹ் சொல்லுகிறான் என்று அதிகமான முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் சொல்கிறார்கள். ஒரு சிலர்கள் அது ரமலானுடைய 10 நாட்கள் என்றும் விளக்கம் சொல்கிறார்கள். அதிகமான உலமாக்கள் இது துல் ஹஜ்ஜுடைய 10 நாட்கள் என்று விளக்கம் சொல்வதனால் இந்த வலயாலின் அஷ்ர் என்கிற அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்லுகிற இந்த 10 நாட்கள் இந்த துல் ஹஜ்ஜுக்கே பொருந்தும் என்கிற விளக்கத்தை பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார். அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ரப்புல் ஆலமீன் ஒன்றை குறித்து சத்தியம் செய்து
நமக்கு ஒரு தகவலை சொல்ல வருகிறான் என்று சொன்னார், அல்லாஹ் அவன் படைத்த படைப்பில் மீது சத்தியம் செய்கிறான் என்று சொன்னால், நிச்சயமாக அந்த படைக்கப்பட்டிருக்கிற அந்த பொருள், அந்த வஸ்து, அந்த காலம், அந்த நேரம் மிக உன்னதமானதாக உயர்வாக இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டு விதமாக அல்லாஹ் சத்தியம் செய்கிறான் என்பதை முஃபஸிர்கள் சொல்கிறார். அந்த வரிசையில் இந்த துல் ஹஜ்ஜுடைய 10 நாட்களும் மிக அதிசிறந்த அதிகமான பாக்கியங்களை பெற்றிருக்கிற ஒரு 10 நாட்கள், அதிகமான பாக்கியங்களை பெற்றிருக்கிற 10 நாட்கள் என்பதை நாம் முதல் புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் சத்தியம் செய்வதொன்று, மற்றொன்று அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்ததொன்று, மற்றொரு காரணம் இது துல் ஹஜ்ஜுடைய மாசத்தினுடைய முதல் 10 கண்ணியப்படுத்தப்பட்ட மாதத்தை சேர்ந்த நாட்கள் என்பதனால் பல சிறப்புகள் அதிர்க்கிறது. நாம் ஹதீதுக்குள் வருவோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லும் பொழுது, இந்த மாதத்துடைய மகிமையை, மகத்துவத்தை, மாண்புகளை, அதனுடைய கீர்த்தியை, கண்ணியத்தை சொல்லும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லுவார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் கண்மணியாம் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லும் பொழுது சொல்கிறார்கள், மாமின் ஐயாமின் அஃலல் இன்தல்லாஹி, அல்லாஹ்விடத்தில் மிகவும் சிறந்த நாட்களில் எந்த நாளும் இல்லை, வலா அஹப்ப இலைஹி அல் அமலு ஃபீஹின்ன, அந்த நாட்களில் செய்கின்ற அமலை விட அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான எந்த அமலும் இல்லை. அத்தகைய சிறந்த, உயர்ந்த, உன்னதமான நாட்கள் மின் ஐயாமில் அஷ்ர், அது துல் ஹஜ்ஜினுடைய புண்ணியமான இந்த மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் என்று அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், ஃபஅக்திரு ஃபீஹா மினத் தஹ்லீலி வத்தக்பீரி வத்தஹ்மீத், எனவே இந்த நாட்களில் வீணான பேச்சுக்கள் எல்லாம் விட்டுவிட்டு அல்லாஹ்வை அதிகம் தஹ்லீல், அல்லாஹ்வை அதிகம் திக்ர் செய்யுங்கள். தஹ்லீல், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள். வத்தக்பீர், அல்லாஹ்வை அதிகம் தக்பீர்கள் கொண்டு அல்லாஹ்வை போற்றுங்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் என்கிற தக்பீர்களால் இறைவனை வாழ்த்துங்கள், போற்றுங்கள். வத்தஹ்மீத், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் என்ற திக்ர்களை போன்று இந்த மாதிரி திக்ர்களை செய்து அல்லாஹ்வை போற்றுங்கள், புகழுங்கள், அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 10 நாட்களுக்கு மட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்கிறார். கண்ணியமான 10 நாட்கள், அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான 10 நாட்கள், அதிகமான நன்மைகளை கொடுக்கிற 10 நாட்கள். எனவே சிறப்புமிக்க இந்த 10 நாட்கள் அதிகமாக அல்லாஹ்வை நினைவுபடுத்துங்கள் என்று அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறது. அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மற்றொரு ஹதீஸில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்கிறார்கள், வயின் சாம யௌமி மின்ஹா, இந்த 10 நாட்களில் நோன்பு வைப்பது, அதாவது 10 நாட்களில் ஒரு நாள், வயின் சாம யௌமி மின்ஹா, இந்த 10 நாட்கள் ஒரு நாளில் நோன்பு வைப்பது என்பது, அந்த நோன்பு ஒரு வருடம் நோன்பு நோற்றத்திற்கு உண்டான நன்மையை கொடுக்கிறது. இந்த 10 நாட்களில் ஒரு நாளை தேர்ந்தெடுத்து நோன்பு வைப்பது என்பது, அல்லது 10 நாளும் 10 நாள்ல 10வது நாள் பெருநாளாக இருக்கும், 9 நாட்கள் நோன்பு வைப்பது அப்படிங்கிறது, ஒரு நாள் நோன்பு வைத்தால் ஒரு வருடம் நோன்பு வைத்த நன்மை என்றால் 9 நாள் நோன்பு வைப்பது 9 வருடங்கள் நோன்பு வைத்த நன்மையை தரும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் வல் அமலு ஃபீஹின்ன, இந்த 10 நாட்களில் செய்கின்ற நல்லமல்கள், திக்ர்கள், அல்லாஹ்வை புகழக்கூடிய தக்பீர்கள், தஹ்மீதுகள், தான தர்மங்கள், உறவுகளை சேர்ந்து நடப்பது, வழக்க தொழுகை என்ற அனைத்து நன்மைகளும் இந்த 10 நாட்களை செய்யப்படும் பொழுது அதற்கு வழங்கப்படுகிற கூலி, அந்த ஒரு நன்மையை அல்லாஹ் 700 மடங்குகளாக பெரிதாக்கி அல்லாஹ் கூலி வழங்குகிறான் என்று அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அல்லாஹ் அக்பர்! எவ்வளவு ஒரு
உன்னதமான நாட்கள் என்று பாருங்கள். ஒரு நாள் நோன்பு வைத்தால் ஒரு வருடம் நோன்பு வைத்த நன்மை. அதே போன்று ஒரு நன்மை செய்தால், ஒரு சதக்கா கொடுத்தால், ஒரு ரக்காயத் தொழுதால் 700 மடங்குகளாக அது பெருக்கி தரப்படுகிறது என்று அருமைநாயகம் ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள். எத்தகைய உன்னதமான உயர்வான நாட்கள். அல்லாஹ் இந்த மாதத்தையும் இந்த நாட்களையும் கண்ணியப்படுத்தி நல்ல கூட்டத்தை நம்மளை சேர்த்தல் புரிவானா சொன்ன ஹதீஸ் பைஹகி என்கிற உயர்வான கிதாபில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று மற்றொரு ஹதீஸில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லும் பொழுது சொல்லித் தருகிறார்கள். இந்த ஹதீஸை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள். அஹ்மது, பைஹகி போன்ற ஹதீஸ் கிதாபுகளில் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், அல்லாஹுக்கு மிக பிடித்தமான அமல் இந்த 10 நாட்கள் செய்கிற அமல் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லாஹ் மிகவும் அந்த அமல்களை விரும்புகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார். சூழ இருந்த சஹாபா பெருமக்கள் இப்படி கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், கண்ணியமான இந்த மாதத்தில் போர் செய்ய முடியாது. எனவே யா ரசூலல்லாஹ், இந்த 10 நாட்கள் செய்கிற அமல் அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தது என்று சொல்கிறீர்களே, போர் செய்வதை விடவும் அல்லாஹ்வுக்கு மிக பிடித்ததாக அமைய முடியும்? அல்லாஹ்வுடைய பாதையில் தன் உயிரை இறைவனுக்காக தியாகம் செய்ய செல்கிற அந்த உயர்வான போர்க்களத்தில் கலந்து கொள்வதை விடவுமா இந்த 10 நாட்கள் செய்கிற அமல் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தத்தை விருப்பத்தை பெற்று தருகிறது என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் கூட தயங்காம சொன்னார்கள், அந்த ஜிஹாதை விட அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான அமல் இந்த 10 நாட்கள் செய்கிற அமல் சொன்னாங்க. ஜிஹாது செய்வதை விட இறைவனுக்காக போர்க்களத்தில் வாள் உயர்த்தி தன் வேர்வையை சிந்தி தன் இரத்தத்தை சிந்தி போர் புரிகிற அந்த போர் புரியக்கூடிய அந்த நன்மையை விட அதை விட சிறந்தது என்று சொன்னாங்க. சொல்லலாம் எத்தகைய உயர்வான கண்ணியமான நாட்களாக இருக்கும். சிந்தித்து பார்க்கிறார்கள். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், போர் புரிவதை விட சிறந்தது போர்க்களத்தில் சென்று தன் உயிரை இறைவனுக்காக தியாகம் செய்தாரே, அந்த நன்மை இது பெற்று தர முடியாது. அந்த போர்க்களத்தில் ஷஹீதானால் அந்த நன்மை வேற, அது இதுக்கு ஒப்பிட முடியாது என்று சொன்னாங்க. சொல்லலாம். ஆக மொத்தத்துல அந்த போர்க்களத்தில் போர் புரிகிற நன்மையை விட இந்த 10 நாட்கள் செய்கிற அமல் மிக சிறப்பானதாக அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுகிறது. அல்லாஹ் விரும்புகிறான். போர்க்களத்தில் போர் புரிந்து அந்த போரிலே அவர் ஷஹீதானால் அந்த நன்மை அது இந்த 10 நாட்கள் அல்ல, இதைவிட சிறந்தது. அந்த நன்மை இதைவிட சிறந்தது. அந்த உயிர் தியாகத்தை தவிர அந்த கலந்து கொள்ளக்கூடியது, போர் புரியக்கூடியதுன்னு சொன்னாலே அது ஒரு பெரிய விஷயமா இல்லையா? எதிரிகளை முன்கொண்டு வாழ் உயர்த்தி தைரியமாக நின்று சண்டை போடுவது, இறைவனுக்காக வேண்டி வெட்டு காயங்களை சுமந்து கொள்வது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அதை விட சிறந்ததுன்னு சொன்னால் இந்த நாட்கள் எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் பெற்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, கண்ணியமான சங்கையான இந்த நாட்களை வீணெடுத்து விடக்கூடாது, ஒழுக்கமற்றதாக ஆக்கிவிடக் கூடாது. அல்லாஹ் நம்மளை காத்தருள் புரிவானாக. கண்ணியம் செய்வதை மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் கண்ணியப்படுத்திய நல்ல கூட்டத்தை நம்மளை சேர்த்தருள் புரிவானாக. ஏன் இந்த மாதம் மற்ற மாதங்களில் சிறந்தது? அதில் இந்த 10 நாட்கள், இந்த மாதத்தை அடங்கிய 10 நாட்கள் ஏன் இவ்வளவு பெரிய சிறப்புக்கு பெற்றிருக்கிறது? கண்ணியமான 2 மாதத்துக்கு மத்தியில் இந்த மாதம் அமைந்திருக்கிறது. மிகவும் கண்ணியத்தை கொடுக்கிறது, கீர்த்தியை கொடுக்கிறது என்று பெருமக்கள் சொல்கிறார். துல் கஅதா ஒரு அஷ்ஹுருல் ஹுரும், கண்ணியமான மாதத்தில் ஒன்று. அந்த மாதத்தை கடந்து வந்திருக்கிற துல் ஹிஜ்ஜா இந்த மாதம். பிறகு இந்த மாதம் முடியும் பொழுது தொடங்குற அடுத்த மாதம் முஹர்ரம், கண்ணியமான மாதம். இந்த 2 மாதத்துக்கு மத்தியில் வரவேற்பும் வழி அனுப்புதலும் இந்த மாதம் கண்ணியத்துவம் பெற்றிருக்கிறது. வரவேற்பிலும் வழி அனுப்புதலும் இந்த மாதம் கண்ணியத்துவத்தை பெற்றிருப்பதனால் மிக சிறப்புகள் இருக்கிறது என்பதை சூஃபியாக்கள் நமக்கு அதிகம் சொல்லித் தருகிறார்கள். அன்புக்குரியவர்கள், அத்திய கண்ணியமான மாதம் இந்த மாதம். மற்றும் ஒரு செய்தி, இப்னு ரஜப் ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்கள் ஒரு அழகான செய்தியை நமக்கு பதிவு செய்கிறார்கள். லதாயிஃபுல் மஆரிஃப் என்கிற கிதாபில் செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த செய்தி நமக்கு மன ஆறுதலையும் மன நிறைவையும் தரக்கூடிய ஒரு செய்தி. ஏனென்றால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நம்ம எத்தனையோ பேர்கள்
புனிதமான ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றும் என்ற ஆசையுடன் ஆர்வத்துடன் அந்த பயணத்தை மேற்கொள்வதற்கு எவ்வளவு தயாராக இருந்தோம். ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில் ஹஜ்ஜுடைய அந்த வணக்கத்தை நம்மளால் மேற்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் அதனுடைய முழுமையான கூலியை நமக்கு தந்தருள் புரிவானாக. சொல்லுகிறார்கள் இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுகிறார்கள், ஃபமன் அஜஸ அனில் ஹஜ்ஜி ஃபீ ஆமின், இந்த ஒரு ஆண்டில் ஹஜ் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வருகிறதோ, யாருக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறதோ அவர் கவலைப்பட வேண்டாம். காரணம், ஹஜ் சிறந்ததா ஜிஹாது சிறந்ததா என்று ஒரு கேள்வி எழுப்புகிறார். ஹஜ் சிறந்ததா ஜிஹாது சிறந்ததா? நிச்சயமாக ஏகோபித்த உலமாக்களுடைய கருத்து ஹஜ்ஜை விட ஜிஹாது சிறந்தது. ஹஜ்ஜை விட இறைவனுக்காக உயிர் தியாகம் செய்யக்கூடிய அந்த அறப்போரில் கலந்து கொள்ளக்கூடிய அந்த செயல், அந்த நிலை மிகவும் சிறப்புக்குரியது. ஹஜ்ஜுடைய வணக்கத்தை ஒப்பிட்டு பார்க்கப்படுது. இப்னு ரஜப் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், எவருக்கு ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற முடியாமல் இயலாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறாரோ அந்த மனிதர் இந்த முக்கியமான 10 நாட்களில், துல் ஹஜ்ஜாவுடைய இந்த 10 நாட்களில் அவர் அதிகம் அமல் செய்து கொள்ளட்டும். ஏனென்றால் இங்கு அவருடைய வீட்டில் இருந்து கொண்டு, அவர் இல்லத்தில் இருந்து கொண்டு அவர் அதிகமாக அல்லாஹ்வை அமல் செய்து கொண்டு தொழுது கொள்ளட்டும், திக்ர் செய்து கொள்ளட்டும், குர்ஆன் திலாவத் ஓதி கொள்ளட்டும், இன்னும் பல நன்மைகளை கலந்து கொள்ளட்டும், தான தர்மங்கள் செய்து கொள்ளட்டும், உறவுகளை சேர்த்து நடக்கட்டும், இது போன்ற நல்ல அமல்கள் அவர் வீட்டுக்குள்ளே செய்து கொள்ளட்டும். இப்படி செய்யும் பொழுது அது ஃபயகூனு அஃதல மினல் ஜிஹாதி, அது ஜிஹாதை விட சிறப்புக்குரியதாக இருக்கும். ஏனென்றால் அல்லதி ஹுவ அஃதல மினல் ஹஜ், ஜிஹாத் என்பது அது ஹஜ்ஜை விட சிறப்புக்குரியது. அதான் ஆரம்பத்தில் கேள்வி எழுப்பினார்கள், ஹஜ்ஜி சிறந்ததா ஜிஹாது சிறந்தா என்று சொன்னால் ஜிஹாது சிறந்தது. இறைவனுக்காக போர் புரியக்கூடிய அந்த நிலை சிறந்தது ஹஜ்ஜை விட. அப்படி சொல்லும் பொழுது ஹஜ்ஜை விடவே சிறப்புக்குரிய நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய 10 நாட்கள் என்று சொல்லும் பொழுது அந்த 10 நாட்கள் செய்கிற அமல் ஹஜ்ஜை விட சிறந்தது, ஜிஹாதை விட சிறந்தது. எனவே கவலை வேண்டாம். ஹஜ் செய்ய முடியாதவர்களுக்கு கவலை வேண்டாம். அவர்கள் இந்த 10 நாட்கள் அமல் செய்து ஹஜ்ஜை விட அதிகமான பாக்கியங்கள் நன்மைகள் இவர் பெற்றுக் கொள்ளட்டும். அல்லாஹ்வுக்கு மனநிறைவை வாக்கிக் கொள்ளட்டும், அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய பொருத்தத்தை பெற்றுக் கொள்ளட்டும் என்ற அழகான செய்தியை இப்னு ரஜப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் லதாயிஃபுல் மஆரிஃப் என்கிற கிதாபில் செய்தி பதிவு செய்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஹஜ்ஜுக்கு செல்ல முடியவில்லை என்கிற வேதனை நம்ம இடத்தில் இருந்த பொழுதிலும் இது போன்ற ஒரு செய்தி இருப்பது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் கொடுக்கிறது. ஹஜ்ஜுடைய வணக்கத்தை விட ஜிஹாது சிறந்தது, அந்த ஜிஹாதை விட சிறந்தது இந்த துல் ஹஜ்ஜுடைய 10 நாட்கள் அமல் செய்வது. எனவே அல்லாஹ்வுடைய பொருத்தம் அதிகம் இந்த 10 நாட்கள் செய்கிற அமலில் இருக்கிறது. அல்லாஹ் விரும்புகிற 10 நாட்கள். எனவே இந்த 10 நாட்கள் அதிகம் அமல் செய்வோம். ஹஜ்ஜுடைய ஜிஹாதுடைய நன்மையை விட அதிகமாக நன்மையை பெற்றுத்தரக்கூடிய நல்ல அமல்கள் புரிந்து அல்லாஹ்விடத்தில் நெருங்குவோம். அல்லாஹ் நம் அனைவருக்கு அருள் புரிவானாக. இந்த கண்ணியமான மாதத்தையும் குறிப்பாக சொல்லப்படுகிற 10 நாட்களை கண்ணியப்படுத்தி அதிகமான நன்மைகளை பெறக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் நம்மளையும் நம் சந்ததிகளையும் நம் உறவினர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. பிஹக்கி சய்யிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.